தலைவர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுகோல் வச்சு தான் சீட்டு கொடுப்பாங்க. எடுத்தோடனே வந்து பெரிய பணக்காரனும் சீட்டு கொடுத்தல, ஏழைக்கும் சீட்டு கொடுத்தல. எங்கள வந்து ஆற்றல் அரசு அவர்கள் வந்து இப்ப கட்சியுடைய மூத்த முன்னோடி தலைவருக்கு முன்னாடி இந்த கட்சியை தொடங்கிய காலகட்டத்திலிருந்து பயணிக்கிறவர், கட்சி சீனியர் அவர். அதுதான் நிறைய இடங்கள்ல தலைவரே சொல்லுவார். இது வந்து என்னை வந்து கட்சி கொண்டு வந்து இது ஆற்றல் அரசு தான் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து மகளிர் அணியை சேர்ந்த நம்ம அயில் கருள் எனக்கு அரக்கோணத்தில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி. கடந்த காலம் நாங்கள் தோல்வி அடைந்தாலும் இந்த முறை அது அழகாக இருக்குது தொகுதிகள். அது நாங்கள் பணி செய்வதற்கு தயாராக ஆர்வமாக இருக்கிற மக்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போடுவதற்கு நல்லா ஆர்வமாக இருக்கிறாங்க. அது திண்டிவனம் வன்னியரசு அவர்கள் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வானூரில் தோந்துட்டாங்க. இந்த மக்கள் அனுதாபம் இருக்கிறது. ஏற்கனவே இவ்வளவு தூரம் களப்பணியாற்றி தோந்துட்டாங்க. பக்கத்து தொகுதி தான், ரெண்டும் வேற வேற தொகுதிலாம் இல்லை. அதனால அதையும் வந்து களம் இன்னைக்கு எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதேமாதிரி காட்டுமலர்கள் அதை விட அதிகமான ஆதரவு இருக்கிறது. ஏற்கனவே வந்து எங்களது 8000 ஓட்டில் நாங்கள் ஜெயிச்சோம்னா இன்னைக்கு வந்து 20,000 ஓட்டில் 25,000 ஓட்டில் நாங்கள் ஜெயிக்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. அதேமாதிரி வந்து பன்ருட்டி அது அதை விட நல்ல இடத்துல இருக்குது. பன்ருட்டி தொகுதி சட்டமன்ற தொகுதி அவர் வந்து இஸ்லாமிய வேட்பாளராக அங்கே யாருமே பார்க்கல. எல்லாமே வந்து குடும்ப உறுப்பினராக தான் பார்க்குறாங்க. அந்த மக்கள் எழுச்சி அவ்வளோ தூரம் எழுச்சியாக இருக்குது. விடுதலை சிறுத்தைகளும் அங்கே நல்ல வலுவான இருக்க கட்சி. அங்கே சாதியை கடந்து மதத்தை வந்து வன்னியர் சமூகமே எங்கள் தலைவரை ஆதரித்து எங்கள் தலைவருடைய வந்து செயல்பாடுகளை மெச்சி எங்கள் தலைவரை போற்றுகிற சூழல் தான் இன்றைக்கி நிற்கிறது. நிறைய வந்து வன்னியர் சமூக இளைஞர்களாக தன்னிச்சையாக வராங்க பன்ருட்டி தொகுதியில்.